அன்பானவர்களே, இந்த 2026ஆம் ஆண்டின் உயிர்மீட்சி கூட்டங்களை நமக்கு தேவன் கொடுத்து இந்த கடந்த 2 நாட்களாக அவருடைய வார்த்தையை கேட்கவும் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் காத்திருக்கவும் கிருபையை கொடுத்து நடத்தி வந்திருக்கிறார். இந்த நாளிலும் இந்த கடைசி உயிர்மீட்சி கூட்டத்தின் கடைசி நாள், நாம் நம்முடைய இருதயங்களை தேவனுக்கு நேராக திருப்பி அவருடைய சமூகத்திலே காத்திருப்போம். இன்று காலையிலே நாம் கேட்டது போல நிச்சயமாக ஒரு உயிர்மீட்சி நமக்கு தேவையாக இருக்கிறது. இந்த நாட்களிலே தேவன் கொடுத்திருக்கிற இந்த பெரிய ஒரு ஸ்லாக்கியத்தை நாம் பிரயோஜனப்படுத்தி கொண்டு நம்முடைய இருதயங்களையும் நம்முடைய எண்ணங்களையும் ஒரு மனதாய் அவருடைய சமூகத்திலே நாம் திருப்புவோம். கண்களை மூடி ஒரு சில நிமிடங்கள் நாம் ஜெபித்து இந்த ஆராதனையை ஆரம்பிக்க இருக்கிறோம். மகா அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கூடி ஜெபிக்க நீர் கொடுத்த இந்த பெரிய கிருபைக்காகவும் நன்றியோடு துதிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் நீர் சுவாமி. இந்த உயிர்மீட்சியின் தலைப்பாக எங்களுக்கு நீர் கொடுத்தீர். நீர் மாறாத தேவன் என்று. ஆமாண்டவரே, நாங்கள் கேட்ட வார்த்தை எவ்வளவு அது உண்மையான வார்த்தை சுவாமி. மனிதர்கள் மாறலாம், காலங்கள் மாறலாம் ஆண்டவரே, ஆனால் நீரோ உம்முடைய அன்போ எப்பொழுதும் நித்தியமாய் மாறாமல் இருக்கிறது சுவாமி. ஆண்டவரே, இந்த வெளியேற பெற்ற ஆண்டவரே இந்த வாய்ப்பை எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர் சுவாமி. ஆண்டவரே, இந்த சிறுநல்லூர் பட்டணத்தில் இந்த கிராமத்தில் சுவாமி எத்தனையோ பேர் உம்மை அறியாமல் இருக்கையில் சுவாமி எங்களை நீர் தெரிந்தெடுத்து ஆண்டவரே உம்முடைய அந்த மாறாத அன்பை தெரிந்து கொள்ளும்படியா நீர் கொடுத்த இந்த கிருபைக்காகவும் நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. பல நாட்கள் சுவாமி உம்முடைய அன்பை அறியாமல் நாங்கள் அலைந்து திரிந்த நாட்கள் உண்டு சுவாமி. ஆண்டவரே, எங்கோ வாழ்ந்தோம் சுவாமி. ஆண்டவரே, உம்மை அறியாமல் அலைந்தோம். ஆனால் உம்முடைய பெரிதான அன்பினால் நீர் எங்களை கூட்டி சேர்த்திருக்கிறீர் சுவாமி. நாங்கள் உம்மை நேசிக்கவில்லை அப்பா, நீர் எங்களை முதலாவது நேசித்தீர் சுவாமி. அநாதி சிநேகத்தால் எங்களை நேசித்தீர் சுவாமி. ஒரு தாயினும் மேலான அன்பினால் நீர் எங்களை நேசித்தீர் அப்பா. உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்து எங்களுடைய இருதயங்களை நாங்கள் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே திறந்து அப்பா எங்கள் உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து பாரும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை வேலை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும் சுவாமி. ஆண்டவரே, இந்த உயிர்மீட்சி கூட்டத்திலே உம்முடைய பிரசன்னம் நாங்கள் உணர்கிறோம் சுவாமி. இந்த நாளிலும் நாங்கள் உணர வேண்டும்பா. உம்முடைய ஆவியானவரை நீர் ஊற்றும் ஆண்டவரே சுவாமி. சிறியோர் முதல் பெரியோர் வரை சுவாமி நாங்கள் எங்களையே தாழ்த்தி உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஆண்டவரே எங்களை முழுவதுமாய் அர்ப்பணிக்க நீர் கிருபை செய்யுங்க சுவாமி. ஆண்டவரே, பெருமை கொள்வதற்கு எங்களுக்கு ஒன்றுமில்லை சுவாமி. எங்களை தாழ்த்த கூடாதபடி ஆண்டவரே எங்களிடம் ஒன்றும் நன்மை இல்லை சுவாமி. ஆண்டவரே, நன்மையின் ஊற்றாகிய நீர் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்து எங்களுடைய வாழ்க்கையை சமர்ப்பிக்கிறோம் அப்பா. எங்களுடைய ஆராதனை நீர் ஏற்றுக்கொள்ளும். நாங்கள் பாடுகிற பாடல்கள் உமக்கு உகந்ததா இருக்கட்டும் சுவாமி. எங்களுடைய ஆண்டவரே வாயின் வார்த்தைகள் ஏதோ வெறும் வார்த்தைகளா இல்லாதபடி சுவாமி அது இருதயத்திலிருந்து வரக்கூடிய ஆண்டவரே ஒரு ஜெப பாடலாக நீர் மாற்றும் சுவாமி. உம்முடைய வார்த்தையை கொடுக்கிற பிள்ளைகளை நீர் விசேஷித்த முறையிலே பலப்படுத்தும். இங்கே சாட்சி பகிர்கிற உம்முடைய பிள்ளைகளை நீர் உம்முடைய கிருபையினால் நீர் மறைத்து ஒவ்வொருவருக்கும் தேவையான ஆண்டவரே வார்த்தையை இந்த சாயங்கால வேளையில் தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் அப்பா. வந்து கொண்டிருக்கிறவர்கள் சீக்கிரமாய் வந்து துரிதமாய் வந்து சேர நீர் கிருபை செய்யுங்க சுவாமி. உம்முடைய பிரசன்னம் முழுவதுமாய் இந்த இடத்தை ஆட்கொள்ள வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொருவரையும் சுவாமி நாங்கள் ஆண்டவரே பெயராய் நினைவு கூர்ந்து சுவாமி எங்களுடைய தேவைகள் வெவ்வேறு தேவைகள் ஆண்டவரே, ஆனால் எல்லா தேவைகளுக்கும் ஒரே பதில் நீர்தான் அப்பா. இந்த நேரத்தை உம்முடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். நீரே மகிமைப்படும் சுவாமி. உம்முடைய உயிர்மீட்சியை நாங்கள் உணர நீர் கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். எல்லாரையும் இந்த 3வது மற்றும் கடைசி நாளாக இருக்கிற இந்த உயிர்மீட்சி கூட்ட ஆராதனைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன்.
கடந்த 2 நாட்கள் நம்ம கேட்ட சத்தியம், இயேசு மாறாதவர், என்றும் மாறாத ஒரு தேவன், அவர் அன்பு என்றும் மாறாதது என்ற ஒரு அழகான சத்தியங்கள் நம்ம கேட்ட அழகான தலைப்புகளில் கேட்டோம். 2 நாள் சாட்சிகள் மிகவும் உருக்கமான தேவன் அவர்கள் எப்படி தொட்டார் அப்படின்ற விஷயத்தை புரிந்து கொள்ள அளவுக்கு ஒரு ஆழமான சாட்சிகள் நாம் கேட்டோம். தொடர்ந்து ஒரு நாடகத்தை நாம் பார்த்தோம். தேவனுடைய அன்பு மனிதர்கள் மாறினாலும் மாறுகிற இந்த உலகத்தில் மாறாத ஒரு அன்பாக தேவன் நமக்கு இருந்தார் என்பதை பார்த்தோம். இப்பொழுதும் இந்த கடைசி நாளில் இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் எழும்பி நின்று ஒரு பாடலை பாடுவோம். அல்லேலூயா கர்த்தரையே ஏகமாய் துதிங்கிற பாடலை நாம் எழும்பி நின்று முதல் பாடலாக தேவனுக்கு என்று நாம் அர்ப்பணித்து நாம் பாடுவோம். அல்லேலூயா கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள், அவர் நடத்தும் செயல்களெல்லாம் பார்த்தோரை துதியுங்கள், வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள், எல்லோரையும் கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். சொல்லுவோமா? ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். சொல்லுவோம், ராஜாதிராஜன் ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். தம்புரோடும் வீணையோடும் கர்த்தரை துதியுங்கள், இரத்தத்தினால் பாவங்களை போக்கினார் துதியுங்கள், ஏக்காலமும் கைத்தாளமும் முழங்கிட துதியுங்கள், ஏக்காலமும் மாறாதவர் இயேசுவை துதியுங்கள். சொல்லுமா? ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். மீண்டும் ஒரு முறை சொல்லுவோமா? ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் இந்த பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். பிள்ளைகளே வாலிபரே தேவனை துதியுங்கள், வாழ்வதனை அவர் பணிக்கே கொடுத்து துதியுங்கள். பெரியவரே பிரபுக்களே தேவனை துதியுங்கள், செல்வங்களை இயேசுவுக்காய் செலுத்திய துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் இந்த பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். எல்லாம் சேர்ந்து
ராஜனாம் இயேசுராஜன் இந்த பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். ஆழ்கடலே சமுத்திரமே தேவனை துதியுங்கள். அலை அலையாய் ஊழியர்கள் எழும்பினார் துதியுங்கள். தூதர்களே முன்னோடிகளே தேவனை துதியுங்கள். பரலோகத்தை பரிசுத்தர்கள் நிரப்புவார் துதியுங்கள். சொல்லுவோமா? ராஜாதி ராஜனா இயேசுராஜன் இந்த பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். ராஜாதி ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் இந்த பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். ஆழ்கடலே சமுத்திரமே ஆழ்கடலே சமுத்திரமே தேவனை துதியுங்கள். அலை அலையாய் ஊழியர்கள் எழும்பினார் துதியுங்கள். தூதர்களே முன்னோடிகளே தேவனை துதியுங்கள். பரலோகத்தை பரிசுத்தர்கள் நிரப்புவார் துதியுங்கள். சொல்லுவோமா? ராஜாதி ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் இந்த பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். கடைசியாக சொல்லுவோம். ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் இந்த பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். நாம் யாவரும் அமர்ந்து கொள்வோம். அடுத்த பாடலாக நாம் கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாலே எல்லாம் கூடும்ன்ற பாடலாம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு பாடல். கரங்களை தட்டி உற்சாகமாக இந்த பாடலையும் நாம் பாடுவோம். கூடுமே எல்லாம் கூடுமே. கூடுமே உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. சேர்ந்து சொல்லுவோமா? கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. மீண்டும் ஒரு முறை சொல்லுவோமா? கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே.
நமக்கு கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். உற்சாகமாக சொல்லுவோம், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. எல்லாம் கையை தட்டி சொல்லுவோம், கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கடல் மீது நடந்தீர், கடல் மீது நடந்தீர் ஐயா, கடும் புயல் அடக்கினீரே. கடல் மீது நடந்தீர் ஐயா, கடும் புயல் அகற்றினீரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா, செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா. யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. சத்தமாக கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. மரித்து உயிர்த்தீர், மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா. மறுபடி வருவீரையா, ஒரு மாற்றம் தருவீரையா. மறுபடி வருவீரையா, ஒரு மாற்றம் தருவீரையா. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கரங்களை தட்டி, கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. உம் நாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா. உம் நாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா. உம் பெயரால் கை நீட்டினார், நோய்கள் மறையுதையா. உம் பெயரால் கை நீட்டினார், நோய்கள் மறையுதையா. உற்சாகமா கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. உம் நாமம் சொன்னால் சொல்லுமா, உம் நாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடும், பேய்கள் ஓடுதையா. உம் நாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா.
சொல்லுவோம். கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. சத்தமா கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. அழகா நம்ம சொல்லி பாடணும். கூடாதது, தேவனால் கூடாதது ஒன்றுமே கிடையாது. இந்த நேரத்தில் ஒரு சின்ன என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சின்ன சம்பவத்தை உங்ககிட்ட நான் வந்து பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். என்ன அப்படின்னா, 2023ஆம் ஆண்டு நான் வந்து என்னுடைய கல்லூரியை படித்து கொண்டிருந்த நேரத்தில் இங்கேருந்து திருச்சியில் போய் நான் படிச்சுட்டு இருந்தேன். இங்கே சென்னையிலேருந்து கோயம்புத்தூரை முடிச்சுட்டு திருச்சியில் போய் என்னுடைய மேல் படிப்பு நான் படிச்சுக்கிட்டு இருக்க சமயத்தில் எனக்கு விரோதமாக ஒரு சில காரியங்கள் எழும்புச்சு. அதாவது எப்படி சொல்லப்போனால், நான் பண்ணாத குற்றங்களுக்கு நான் வந்து காரணம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி என்னுடைய கல்லூரியில் இருக்கிற என்னுடைய ஹெச்ஓடி, என்னுடைய தலைவர்கள் எல்லாமே சேர்ந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, இவன் தான் காரணம் அப்படின்ற விஷயத்த சொல்லி என் மேலே தவறான ஒரு அபிப்பிராயத்தை மேலே திணிச்சாங்க. அப்போ என்ன அப்படின்னா, அந்த நேரத்தில் நான் யார்கிட்ட சொல்லி நான் அதை பண்ணலை அப்படின்னு சொல்லும்போது யார்கிட்டையும் நம்பி சொல்கிறதுக்கு அங்கே ஆளுங்க என்கிட்ட கிடையாது. நான் நம்பினாங்க யாருமே, ஏன்னா ஊருக்கும் புதுசு, பக்கத்தில் தெரிஞ்சவங்க யாரும் இல்லை. எங்கள் அப்பா அம்மா கிட்ட பகிர்ந்தாலும் அது அவங்களுக்கும் ரொம்ப பாதகமாக இருக்கும் அப்படின்ற விஷயத்தினால அது யாருக்கிட்டையுமே சொல்லாமல் நான் மூடி மூடி மறைச்சி வச்சுட்டு இருந்தேன். தினந்தோறும் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அங்கே திரும்ப திரும்ப அந்த காலேஜுக்கு போயிட்டு அதே ஆளுங்களை பார்க்குறதுன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நினச்சி பாருங்கள், உங்களை சுற்றி எல்லாருமே வந்து உங்களை தப்பாக பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, ஆனால் நீங்கள் அங்கே தான் இருந்தாகணும் அப்படின்ற சமயத்தில் ரொம்ப கஷ்டம், மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்கும். எப்படி என்னால் அங்கே சமாளிக்க முடியும்ன்ட்டு. ஆனால் எது எப்படி போச்சுன்னு எனக்கு தெரியாது. இந்த தேவனிடத்தில் பாரத்தை போட்டேன். ஆண்டவரே, உம்மால கூடாத காரியம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி நான் பாடுறேன், நான் வேதத்தில் படிக்கிறேன், உம்முடைய கிருபை என்னை சூழ்ந்து கொள்ளும் நான் பார்க்குறேன், என் மேலே கண்ணை வைத்து எனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு சொல்லிட்டு சொல்கிறீங்களே, இந்த ஒரு சமயத்தில் எனக்கு நீங்கள் ஒரு பெரிய உதவியை செய்யுங்க. எனக்கு எதிராக பேசுகிற எல்லா நாவும் அது மாறி என்னை நல்லவனு கூட சொல்ல வேணாம், நான் செஞ்ச தப்பு இல்லை அப்படின்னு சொன்னால் போதுன்ற ஜெபத்தை நான் தேவனுக்கிட்ட ஏற்படுத்தினேன். 1 வருஷம் தேவனத்துக்கான அதுக்காக நான் ஜெபித்தேன். 2024ஆம் ஆண்டு என்னுடைய கல்லூரி வாழ்க்கையை நான் முடிச்சுட்டு வெளியே வரும் பொழுது என்னுடைய தலைவர்கள் என்னுடைய கையை பிடிச்சு சொன்னது, தம்பி என்னை மன்னிச்சிடு, உனக்கு எதிராக நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே தப்புன்னு நீ நிரூபிச்சு காட்டிட்ட. ஆண்டவர் என்னை ஒரு இடத்துல மட்டும் உயர்த்தி வைக்கல, என் சாட்சியை பாதுகாக்க தேவன் எனக்கு உதவி செஞ்சார். அந்த சாட்சியை பாதுகாத்துற நிமித்தம் இல்லாமல் என்னுடைய படிப்பில் நான் அதிகமாக கவனம் செலுத்துறதுக்கு தேவன் எனக்கு உதவி செஞ்சார். அந்த வருஷம் நான் முடிச்சு வெளியே வரும்போது அந்த கல்லூரியில் தங்கப்பதக்கத்தை வென்றவனா வெளியே வந்தேன். இப்படி ஒரு மாற்றத்தை தேவன் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு செஞ்சு காட்டினார் அப்படின்னா, உங்க வாழ்க்கையில் செய்வாரா? செய்வாரா? சத்தம் வத்தலையே. செய்வார். என் வாழ்க்கையில் செய்த தேவன் உங்க வாழ்க்கையில் செய்ய வல்லவரா இருக்கிறார். அவர் கிருபை இருந்தால் எல்லாமே சாத்தியமாகும். அவரின் கிருபையை சொல்லி பாடவே முடியாது. அனைவருக்கும் தெரிந்த ஒரு பாடல் தான், என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபையை, விவரிக்கவே முடியாத அந்த கிருபை. அந்த பாடலை நான் திரும்ப திரும்ப அநேக பாடல்கள் நான் திரும்ப திரும்ப கேட்பேன். ஒரு பாடல் எனக்கு பிடிச்சி போச்சு அப்படின்னா அது ஒரு 100 வாட்டி 200 வாட்டி கேட்குற பழக்கம் எனக்கு ஒரு உண்டு. அதே மாதிரி இந்த ஒரு பாடல் 2023ஆம் ஆண்டு அதே வருஷம் அந்த பாடல் எனக்கு வந்துச்சு. அதுதான் கிருபை. இப்போ வரைக்கும் பாடல் வந்து 3 வருஷம் ஆச்சு. இன்றைக்கு வரைக்கும் அந்த பாடல் தான் என்னை வந்து உத்வேகப்படுத்தி நகர்த்தி கொண்டு இருக்கிறது. உங்களுக்கு அது விசுவாசமாக இருக்கும் நான் நம்புகிறேன். அதில் வர ஒவ்வொரு வரிகளும் என்னை ஆழமாக தொட்டது, உங்களையும் தொடும் என்று நான் விசுவாசிக்கிறேன். சேர்ந்து பாடுவோமா? என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத உங்க கிருபைய.
பாடுவோமா? என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. அதுதான் கிருபை. கரங்களை தட்டி சொல்லுவோம், அதுதான் கிருபை. நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே, அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. என் ஜீவியத்தின் பாடலானதே, அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே, அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. என் ஜீவியத்தின் பாடலானதே. சொல்லுவோம், என்ன சொல்லி பாடுவேன், என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே, அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. என் ஜீவியத்தின் பாடலானதே, அதுதான், அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே, அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. என் ஜீவியத்தின் பாடலானதே. தள்ளப்பட்டோரை தன்னிடம் சேர்க்கும், தள்ளப்பட்டோரை தன்னிடம் சேர்க்கும். நம்பி வந்தோரை மனசார உயர்த்தும், நம்பி வந்தோரை மனசார உயர்த்தும். அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே. வாய்களை திறந்து, அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. என் ஜீவியத்தில் பாடலானதே, அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே, அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. என் ஜீவியத்தில் பாடலானதே. சொல்லுவோம், தள்ளப்பட்டோரை, தள்ளப்பட்டோரை தன்னிடம் சேர்க்கும், தள்ளப்பட்டோரை தன்னிடம் சேர்க்கும். நம்பி வந்தோரை மனசார உயர்த்தும், நம்பி வந்தோரை மனசார உயர்த்தும். அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே, அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. என் ஜீவியத்தில் பாடலானதே. உணர்ந்தவர்களாக, அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே, அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. என் ஜீவியத்தில் பாடலானதே. திகைத்து நின்றோரை கைப்பிடிச்சு நடத்தும், திகைத்து நின்றோரை கைப்பிடிச்சு நடத்தும். தகர்ந்து போனோரை தோள் மீது சுமக்கும், தகர்ந்து போனோரை தோள் மீது சுமக்கும். அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்த
சொல்லி பாடுவேன், என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. கரங்களை தட்டி சொல்லுவோமா? என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. ஜீவனை காட்டிலும் பெரியதே, பரமரி நீவினில் சிறந்ததே, எனக்கு அது இலவசமானதே, தேவ கிருபையே. ஓஹோ, ஜீவனை காட்டிலும் பெரியதே, பரமரி நீவினில் சிறந்ததே, நமக்கு அது இலவசமானதே, தேவ கிருபையே. சொல்லுவோமா? ஜீவனை காட்டிலும் பெரியதே, பரமரி நீவினில் சிறந்ததே, எனக்கு அது இலவசமானதே, தேவ கிருபையே. ஓஹோ, ஜீவனை காட்டிலும் பெரியதே, பரமரி நீவினில் சிறந்ததே, நமக்கு அது இலவசமானதே, தேவ கிருபையே. அவர்தான் கிருப, அவரே கிருப, என் இயேசு எந்தன் கிருபையானாரே. அவர்தான் கிருப, அவரே கிருப, என் இயேசு எந்தன் கிருபையானாரே. எல்லாம் சேர்ந்து அவர்தான் கிருப, அவரே கிருப, என் இயேசு எந்தன் கிருபையானாரே. அவர்தான் கிருப, அவரே கிருப, நம் இயேசு நமக்கு கிருபையானாரே. கரங்களை உயர்த்தி அந்த ஜீவனை காட்டிலும் பெரியவரை, பரமனின் ஈவனில் சிறந்த ஒரு ஈவாக இந்த பூலோகத்தில் நமக்காக வந்து, நமக்காகவே மரித்து, நமக்காகவே உயிர் தெழுந்த ஒரு உண்மையான தேவனை தன் ஜனமாக நம்மளை மாற்றிக்கொண்ட அவர் அன்பை உணர்ந்தவர்கள கரங்களை உயர்த்தின ஜீவனை காட்டிலும் பெரியது என்ற சரணத்தை நாம் ஜெப சிந்தையோடு அறிக்கையிட்டு நாம் சொல்லுவோமா? ஆண்டவரை, என்னுடைய வாழ்க்கையை காட்டிலும் உம்முடைய கிருபை பெரியது, என்னுடைய ஜீவனை காட்டிலும் உமது அன்பு பெரிது சுவாமி. எங்களை நேசிக்க யாரும் இல்லாத சமயத்துல தாயை காட்டிலும் சிறந்த ஒரு அன்பை எங்களுக்காக கொடுத்து, எங்களுக்காக அணைத்து நீ சேர்த்து கொண்டீரே. ஜீவனை காட்டிலும் பெரியதே, பரமனின் ஈவனில் சிறந்ததே, எனக்கு அது இலவசமானதே, தேவ கிருபையே. ஓஹோ, ஜீவனை காட்டிலும் பெரியதே, பரமனின் ஈவனில் சிறந்ததே, நமக்கு அது இலவசமானதே, தேவ கிருபையே. மீண்டும் ஒரு முறை, ஜீவனை காட்டிலும் பெரியதே, பரமனின் ஈவனில் சிறந்ததே, எனக்கு அது இலவசமானதே, தேவ கிருபையே. ஓஹோ, ஜீவனை காட்டிலும் பெரியதே, பரமனின் ஈவனில் சிறந்ததே, அது நமக்கு அது இலவசமானதே, தேவ கிருபையே. அவர்தான் கிருப, அவரே கிருப, என் இயேசு எந்தன் கிருபையானாரே. அவர்தான் கிருப, அவரே கிருப, என் இயேசு எந்தன் கிருபையானாரே. இந்த ஒரு அருமையான சாயங்கால வேளையில தேவன் விரும்பத்தக்க இந்த சமயத்தில் தொடர்ந்து 3வது நாளாக அவருடைய பாதத்துல நம்ம சேர்ந்து வந்திருக்கிறோம். எந்த ஒரு தடைகள் இல்லாம,
எந்த ஒரு தட்டுப்பாடுகள் இல்லாம, குறைவுகள் மத்தியிலும் நிறைவுகள் மத்தியிலும் நம்மளை அழகாக நடத்தி கொண்டு வந்த இந்த ஒரு தேவன், அவரின் மகிமை மாறாமல், அவரின் கிருபை மாறாமல் நம்மளை நடத்தி வந்தார். ஒரு விசை இந்த கடைசியாக செய்திகளாம் கேட்போம், இந்த சாட்சியெல்லாம் கேட்போம். அதுக்கு முன்பாக நம் இருதயத்தை தயார் செய்யும் நேரமாக இந்த ஒரு நேரத்தை நாம் தேவனிடத்தில் கேட்போமா? அழகான ஒரு பாடல் ஒன்று இருக்கிறது. இந்த வானங்கள் திறந்து இந்த தேவ மகிமையை இறக்கும் அந்த மேலான அந்த பரலோகத்தை நோக்கி, ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் எங்க மேல ஊற்றும் என்ற ஒரு பாடலோட நம் இருதயத்தை முழுவதுமாக தேவனிடத்தில் கொடுப்போமா? The ultimate surrender. முழுவதுமாக தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்தோம். இந்த 2 நாட்கள் அழகாக தேவனிடத்தில் நீங்க ஜெபித்து, ஆண்டவர் நீ மாறாதவர், நீர் என்றைக்கும் விலகாதவர், உம்முடைய அன்பு மாறாது, உம்முடைய கிருபை விலகாது என்று சொல்லி நாங்கள் ஜெபித்து உம்மை நாங்கள் துதித்தோம் சுவாமி. இந்த ஒரு கடைசி நாளிலும் உம்முடைய பிரசன்னத்தை நோக்கி, உம்முடைய சமூகத்தை வேண்டி இந்த நேரத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். வானம் திறந்து அந்த தேவ மகிமை எங்களுக்கு நீங்க தாரும் சுவாமி. ஜெப சிந்தையோடு இருக்கிறவர்கள் ஒரு விசை எழும்பி நின்று கூட அந்த பாடலை அவருக்கென்று ஒப்பு கொடுத்து நாம் பாடலாமா? ஆண்டவரே, எனக்கென்று நீங்க எல்லாவற்றையும் இந்த பூலோகத்தில் நீங்க செய்தீங்க. மாறுகிற இந்த உலகத்துல மாறாத ஒரு தேவனாக, அந்த கெட்ட குமாரன் வருகிற கதையில அந்த தகப்பன் அவன் வருவான் என்று முழு நிச்சயத்தோடு எதிர்பார்த்த நேரத்தில் போல எனக்காக முழு நிச்சயத்தோடு பார்த்து கொண்டு எதிர்பார்த்து நின்ற அந்த அன்பை இந்த ஒரு சமயத்தில் நாங்கள் வரவேற்கிறோம் சுவாமி. அந்த வானம் திறந்து அந்த தேவ மகிமை நாம் வரவேற்போம். வானம் திறந்து தேவ மகிமை பெரும் மழை போலூற்றிட வாஞ்சிக்கிறோ. தூய ஆவி என்னை அனலாய் இன்னும் நிரப்பிட என்னுள்ளம் ஏங்கிடுதே. வானம் திறந்து தேவ மகிமை பெருமழை போலூற்றிட வாஞ்சிக்கிறோ. தூய ஆவி என்னை அனலாய் இன்னும் நிரப்பிட என்னுள்ளம் ஏங்கிடுதே. ஜீவநதியில் மூழ்கி தவிக்க என்னை முழுவதும் தருகிறே. ஜீவநதியில் மூழ்கி தவிக்க என்னை முழுவதும் தருகிறே. பிரசன்னம் தேவ பிரசன்னம் என் வாழ்வில் எல்லாம் செய்யும். ஓ பிரசன்னம் தேவ பிரசன்னம் முடியாததை முடியச் செய்யும். கரங்களை உயர்த்தி கேட்போமா? பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் என் வாழ்வில் எல்லாம் செய்யும். பிரசன்னம் தேவ பிரசன்னம் முடியாததை முடியச் செய்யும். உம்மாவி ஊற்றப்பட்டால், உம்மாவி ஊற்றப்பட்டால் மரித்த
தமை உயிர் பெறுமே. எந்த சூழ்நிலையும் என்னை தள்ளாமலே காத்திடும் பிரசன்னம். நன்றி சுவாமி. எந்த சூழ்நிலையும் என்னை தள்ளாமலே காத்திடும் பிரசன்னம். மீண்டும் ஒருவர், எந்த சூழ்நிலையும், எந்த ஆண்டவரே, நான் எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் என்னை சேர்த்து கொள்ளுகிற அந்த அன்புக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. எஸ் லார்ட். எந்த சூழ்நிலையும், எந்த சூழ்நிலையும் என்னை தள்ளாமலே காத்திடும் பிரசன்னம். கரங்களை உயர்த்தி பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம் என் வாழ்வில் எல்லாம் செய்யும். ஓ பிரசன்னம், தேவ பிரசன்னம் முடியாததை முடிய செய்யும். நன்றியோடு ஜெபத்தோடு பிரசன்னம், தேவ பிரசன்னம் என் வாழ்வில் எல்லாம் செய்யும். ஓ பிரசன்னம், தேவ பிரசன்னம் முடியாததை முடிய செய்யும். உம்மாவி ஊற்றப்பட்டால், உம்மாவி ஊற்றப்பட்டால் தடைகளும் வழிவிடுமே. உம்மாவி ஊற்றப்பட்டால் என் தடைகளும் வழிவிடுமே. கண்ணீர் கவலைகள் யாவையும் சந்தோஷமாய் மாற்றிடும் பிரசன்னம். கண்ணீர் கவலைகள் யாவையும் சந்தோஷமாய் மாற்றிடும் பிரசன்னம். மீண்டும் ஒரு முறை, என் கண்ணீர், எந்த கவலைகள் யாவையும் சந்தோஷமாய் மாற்றிடும் பிரசன்னம். எந்த கண்ணீரெல்லாம் கேட்போமா? எந்த கண்ணீர்கள் யாவையும் சந்தோஷமாய் மாற்றிடும் பிரசன்னம். கரங்களை உயர்த்தி கேட்போம். பிரசன்னம், தேவ பிரசன்னம் என் வாழ்வில் எல்லாம் செய்யும். பிரசன்னம், தேவ பிரசன்னம் முடியாததை முடிய செய்யும். ஓ பிரசன்னம், தேவ பிரசன்னம் என் வாழ்வில் எல்லாம் செய்யும். ஓ பிரசன்னம், தேவ பிரசன்னம் முடியாததை முடிய செய்யும். வானம் திறந்து, வானம் திறந்து தேவ மகிமை பெருமழை போல் ஊற்றிட வாஞ்சிக்கிறோம். தூய ஆவி என்னை அனலாய் இன்னும் நிரப்பிட என்னுள்ளம் ஏங்கிடுதே. வானம் திறந்து தேவ மகிமை பெருமழை போல் ஊற்றிட வாஞ்சிக்கிறோம். தூய ஆவி என்னை அனலாய் இன்னும் நிரப்பிட என்னுள்ளம் ஏங்கிடுதே. ஜீவநதியில் மூழ்கி தவிக்க
சொல்லுவோமா? ஜீவநதியில் மூழ்கி தவிக்க என்னை முழுவதும் தருகிறே. பிரசன்னம் தேவ பிரசன்னம் என் வாழ்வில் எல்லாம் செய்யும். ஓ பிரசன்னம் தேவ பிரசன்னம் முடியாததை முடிய செய்யும். கடைசியாக எல்லாம் சேர்ந்து பிரசன்னம் தேவ பிரசன்னம் என் வாழ்வில் எல்லாம் செய்யும். ஓ பிரசன்னம் தேவ பிரசன்னம் முடியாததை முடிய செய்யும். முடியாததை முடிய செய்யும். முடியாததை முடிய செய்யும். அப்படியே நின்று கொண்டிருக்கலாம். ஆமாண்டவரே, உம்முடைய பிரசன்னம் வரும் பொழுது அங்கே எல்லாம் மாறும். முடியாததை முடிய செய்கிற தேவன் உம்முடைய பிரசன்னத்தினாலே எல்லாவற்றையும் மாற்ற முடியும். நீர் தங்குகிற இடம், நீர் வருகிற ஸ்தலம் ஆண்டவரே, அது எல்லாவற்றையும் மாற்றக்கூடியது. வறண்ட நிலங்களை ஆரூற்றுகளாய் நீரூற்றுகளாய் மாற்றக்கூடியது. ஆண்டவரே, கோணலானதை செவ்வையாக்கக்கூடியது. கரடு முரடானதை செம்மையாக்கி ஆண்டவரே அங்கு ஒரு பெரும் பாதையை உண்டாக்க உம்மால் ஆகும். உம்முடைய பிரசன்னம் வரும் பொழுது சகேயுக்கு ஆண்டவரே மனம் திரும்புற ஆவி வந்தது. தன்னுடைய நிலையை உணர்ந்து தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்து, நான் யாரிடத்துல அநியாயமாய் செய்தேனோ அவனுக்கு நாலத்தனையா கொடுப்பேன், என் ஆஸ்திகளை பாதி ஏழைகளுக்கு கொடுப்பேன். நீர் அந்த பிரசங்கம் பண்ணல, உம்முடைய பிரசன்னத்துல சகேயு தொடப்பட்டு ஆண்டவரே அவன் மனம் திரும்பின பொழுது நீர் சொன்னீர், இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுடைய குமாரன் என்று எண்ணப்படுவான். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் வரும் பொழுது அங்கே ரட்சிப்பு வரும். உம்முடைய பிரசன்னம் வரும் பொழுது நாங்கள் உம்முடைய ஜனங்களாக மாறுகிறோம். எங்களை உம்முடைய சொந்த பிள்ளைகளாக நீர் ஏற்றுக்கொள்கிறீர். ஆண்டவரே, எல்லாவற்றையும் செய்யக்கூடியது உம்முடைய பிரசன்னம் மாத்திரமே. ஆண்டவரே, இந்த மாலை வேளையில் உம்முடைய பிரசன்னத்தை நீர் எங்களுக்கு தந்ததற்காக நன்றி. இந்த பாடல் வேளையில எங்களோடு நீர் இருந்தீர். எல்லாவற்றை காட்டிலும், எங்கள் ஜீவனை காட்டிலும் உம்முடைய கிருபை மேலானது என்று நாங்கள் பாடினோம். எங்களை உயர்த்தின அந்த கிருபை, எங்களை வாழ வைத்த அந்த கிருபை, எங்களை வழிநடத்தின அந்த கிருபை, எல்லாவற்றுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையில் நம்முடைய பிரசன்னத்தை தந்ததற்காக நன்றி. நீரே மகிமைப்படும். மீதி இருக்கிற ஆண்டவரே சாட்சியிலும் செய்தியிலும் நீர் எங்களோடு தொடர்ந்து பேசும். இயேசுவின் மூலமாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.